நெல்லை அருகே 2 மணி நேரம் ஆணி இருக்கையில் அமர்ந்தவாறு கடம் வசைத்து எஸ்ஏவி பாலகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி சாதனை படைத்துள்ளார். பணகுடி அருகே உள்ள வடக்கன்குளத்தைச் சேர்ந்த இசை ஆசிரியர் அப்துல் ஹலீம் இசைத்துறையில் பல்வேறு கின்னஸ் உலக சாதனை படைத்து வருகிறார். இவரிடம் கூலி தொழிலாளி துரை சாந்தி தம்பதியினரின் மகளான லிவின்ஷா கடம் இசை பயின்றார். இந்நிலையில் அப்துல் ஹலீமிடம் எஸ்ஏவி பாலகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவியான லிவின்ஷா ஆணி இருக்கையில் அமர்ந்தவாறு கடம் வாசிக்க கடந்த 3 மாத காலமாக பயிற்சி பெற்று வந்தார். இதனையடுத்து 2 மணி நேரம் ஆணியில் அமர்ந்தவாறு கடம் வாசித்த லிவின்ஷா புதியதொரு சாதனையை படைத்தார். இதனையடுத்து பேசிய மாணவி லிவின்ஷா கழுத்தில் பாம்பு அணிந்தவாறு கடம் வாசித்து கின்னஸ் சாதனை படைக்க உள்ளதாக தெரிவித்தார். இப்போ உலகத்திலேயே முதல் முறையாக்கு ஆணி படுக்கையில் உட்காந்து இந்த பிள்ளை அவள் பேர் லிவின்ஷா அவள் 2 மணி நேரம் கடம் வாய்ச்சிருக்கா ஆணி படுக்கையில் உட்காந்து. இனிமேல் பாம்பை கழுத்தில் போட்டு 2 மணி நேரம் தொடர்ந்து கடம் வாசித்து கின்னஸ் ரெக்கார்டு பண்ண பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா 24 மணி நேரம் தொடர்ந்து கடம் வாசிக்கிற மாதிரியும் அவளை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இவ்வளோ வாசிக்கிறதுக்கு 3 மாதம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா அவள் ரொம்ப பிரில்லியண்டான பிள்ளை. ஆணி படுக்கையில் உட்காந்து கடம் வாசித்தது எந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டும் பண்ணதில்லை, நான் பண்ணியிருக்கேன். இதற்காக 3 மாதமாக ட்ரைனிங் பண்ணேன். இனிமேல் 2 மணி நேரம் கழுத்தில் பாம்பு போட்டுட்டு கடம் வாசிக்க போகிறேன். 24 மணி நேரம் வாசித்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். என்னோடய பேரும் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புக்கில் இடம்பெறும். இதற்கு பயிற்சி அளித்த எங்கள் அப்துல் ஹலீம் சாருக்கு நன்றி. எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ண பள்ளி நிர்வாகத்துக்கும் நன்றி.